எங்களோட டாபிக் வந்து பெண்ட் இட் ஸ்ட்ரெச் இட் பிரேக் இட். ஸோ ஒரு பொருளோட எவ்வளோ ஃபோர்ஸ் தாங்குது அந்த மாதிரி தான் எங்களோட டாப்பிக்கு. அதை பற்றி தான் அவர் இப்போது பேச போகிறாரு. நாங்கள் கற்றுக் கொடுக்குறப்போ என் கூட ஒரு கோமெண்டர் இருக்கார் மோகன், ஹூ ஆல்சோ டிட் அ லாட் ஆஃப் ஒர்க் டுகெதர். நாங்கள் கற்றுக் கொடுக்குறப்போ கவனிக்காத மாதிரியே இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறது, கடைசியில் போகிறப்போ எல்லாத்தையும் கடகடன்னு சொல்லிடுவார், எப்பப்பா கவனிச்ச அந்த மாதிரி இருக்கும். ஸோ இட் வாஸ் அ வெரி ஃபேண்டாஸ்டிக் ஜர்னி. அண்ட் அவர் வந்து ஸோ இதில் என்ன எனக்கு தெரிஞ்சதுன்னா ஹவு ஃபாஸ்ட் ஹிஸ் மைண்ட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இட் இஸ் ஆல்சோ பிகாஸ் அவர் வந்து பயங்கர செஸ் பிளேயர், அதனால் எப்போவுமே 2 ஸ்டெப்ஸ் முன்னாடியே யோசிப்பாருன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் அ great journey with him. Hello guys, my name is Neela Ganesh. I am studying in 9th standard B section CHS Padikuppam school. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா bend it, stretch it, break it, how strong your stuff, discovering the science of materials. ஒரு மெட்டீரியலை வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது வந்து வளைய ஆரம்பிக்கும், அப்புறம் இழுக்க ஆரம்பிக்கும், அப்புறம் உடஞ்சிரும். இப்போ ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னால் என்னென்னா உங்களை சுற்றி உள்ள மெட்டீரியல் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அப்படின்னா என்னென்னா வுட்டு, பிளாஸ்டிக், ஐரன், கிளாஸ், ஃபைபர், சிமெண்ட், சாண்டு, கோல்டு, அலுமினியம், இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இப்போ இதில் 3 விதமான மெட்டீரியல் மட்டும் எடுத்துக்க போகிறோம். என்னென்னா வுட்டு, பிளாஸ்டிக், அயன். இப்போ இது 3 வந்து எது ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வுட்டு எடுத்துக்கிறோம். வுட்டு எடுத்துகிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இப்போ வுட்டை வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்தோன்னே உடஞ்சிருச்சு. இது பிளாஸ்டிக் எடுத்து கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். பிளாஸ்டிக் வந்து நல்லா வளைஞ்சிருச்சு, நல்லா பெண்ட் ஆகிடுச்சு. இப்போ அயன் எடுத்துக்கிறோம். அயன் வந்து நல்லா ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தோம், இது கொஞ்சம் கூட நகரலை. இப்போ இது 3த்தில் ஸ்ட்ராங் எதுனா ஐரன் தான் ஸ்ட்ராங். இப்போ இது ஐரன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஸ்ட்ராங்குன்னு நம்மளுக்கு தெரியுமானா தெரியாது. இப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெஸ்ஸுனால் பலவிதமான ஸ்ட்ரெஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னா டென்சைல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஸ்ப்ரிங்கு வந்து இழுக்கும்போது இந்த இழுக்கிறதுக்கு பேர் டென்சைல் ஃபோர்ஸு. இப்போ இழுத்துட்டு நான் இதை வந்து திருப்பி விட்டுட்டுனா அது திருப்பி உள்ளே போய்க்குது. எதனால் உள்ளே போய்க்குதுன்னா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒரு ஃபோர்ஸு உருவாகுது. இப்போ கம்ப்ரெசிவ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் டென்சைல் என்ன பண்ணிங்கன்னா இழுத்தீங்க, அது உள்ளே போயிடுச்சு. இதில் என்ன பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் அமுக்குறீங்க, அது அப்படியே வெளியே வரும். அமுக்கிறது என்ன ஃபோர்ஸ்னால் வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸு. அமுக்கும் போது அது வெளியே விடுதில்ல, அதே தான் அது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. ஷியர்னால் என்னென்னா ரெண்டு பக்கமும் எதிர் பக்கம் இப்படி ஆப்போசிட்டாக இது ரைட் சைடு இழுக்கும், இது லெஃப்ட் சைடு இழுக்கும், அதுக்கு பேர் தான் ஷியர். இப்போ இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். இப்போ நம்ம ஒரு மெட்டீரியலில் வந்து ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதோட ஷேப்பும் மாறும், சைஸும் மாறும். இப்போ அந்த ஷேப்பை டொனேட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்னு ஒன்று பார்த்தாச்சு. இப்போ நம்ம சைஸை டொனேட் பண்ணுறதுக்கு ஒன்று பார்க்கணும்ல, அதுதான் ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரப்பர் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ அதை வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம இழுக்கிறோம், அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இப்போ நம்ம திருப்பி விட்டுட்டா திருப்பி ஒரிஜினல் பொசிஷனுக்கு போய்டும். இப்போ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இப்போ சேஞ்ச் இன் லென்த்னா என்னென்னா நம்மளுக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா கிடச்சிது, 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா கிடச்சிது. பை ஒரிஜினல் லென்த்னா என்னென்னா 2 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னென்னா ஈக்குவல் டு 1/2. இப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. அதை கண்டுபிடிச்சவர் தான் யங்ஸு. இப்போ இதோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ் மாடுலஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் நியூட்டன் பெர் mm ஸ்கொயர். இப்போ இதுக்கு வந்து ஒரு லா இருக்குது. அது என்ன லான்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உக்ஸ்லானா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணும். அது எல்லாத்துக்குமே காமனான பாயிண்ட்டு தான் இந்த உக்ஸ்லா. இப்போ வாகனத்திலே பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 சக்கர வாகனம் இருக்குது, 4 சக்கர வாகனம் இருக்குது, 6 சக்கர வாகனம் இருக்குது. இப்போ 4 சக்கர வாகனத்துலேயே காரும் இருக்குது, வேனும் இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் மெட்டீரியல்லையும் அயன், வுட்டு, பிளாஸ்டிக், கிளாஸ் இது மாதிரி விதவிதமான மெட்டீரியல் இருந்தாலும் அது எல்லாமே என்னது மெட்டீரியல் தான்.
இப்போ ஒரு பிக்சர் பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரிங் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்கு ஃபஸ்ட்டு ஒரிஜினல் பொசிஷனில் இருக்குது. இப்போ அதை கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து நான் இழுக்கிறேன். இழுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இன்னும் அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்கும்போது இன்னும் அதிகமாக எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போ திருப்பி நான் இந்த ஃபோர்ஸ் வந்து விட்டுட்டா என்ன ஆகுது, திருப்பி அதோட பொசிஷனுக்கு போயிடுது. அதுதான் உக்ஸ்லா. இதோட ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா F = -kx. இப்போ இந்த உக்ஸ்லா மூலயமா தான் நம்ம ஒரு கிராஃப் ஒன்று பார்க்க போகிறோம். இப்போ கிராஃப் வந்து எந்த மெட்டீரியலில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டக்டைல் மெட்டீரியலில் ஒரு கிராஃப் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு மெட்டீரியலில் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்க போகிறீங்க. இப்போ அது வந்து இது வந்து ஏங்கிற பாயிண்டில் நிற்குது, ப்ரொபோஷனல் லிமிட். அப்படின்னா இப்போ அந்த டக்டைல் மெட்டீரியல் ஃபஸ்ட்டு 12 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ அதை நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும்போது 13 சென்டிமீட்டர் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை நீங்கள் திருப்பி விட்டுட்டிங்கன்னா, இந்த ப்ரொபோஷனல் லிமிட்லேருந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னா திருப்பி அது 12 சென்டிமீட்டருக்கு வந்துடும். இதே அதையும் தாண்டி பின்னா அப்பர் ஈல்டு பாயிண்ட். அப்பர் ஈல்டு பாயிண்ட் என்னன்னா ஃபஸ்ட்டு இந்த டக்டைல் மெட்டீரியல் எவ்வளோ சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா 12 சென்டிமீட்டரில் இருந்துச்சு. அதிலேருந்து ஒரு 15 சென்டிமீட்டர் போயிடுச்சுன்னா அது அப்பர் ஈல்டு பாயிண்ட். அப்பர் ஈல்டு பாயிண்ட் என்னன்னா 15 சென்டிமீட்டர்லேருந்து வர ட்ரை பண்ணோம். ஆனால் பர்மனெண்ட்டுக்காக அதோட பொசிஷனுக்கு வராது. எவ்வளோ தூரத்துக்கு வரும்னா 13 சென்டிமீட்டருக்கு வரும். இப்போ அதையும் தாண்டி லோவர் ஈல்டு பாயிண்ட் போயிடுச்சுன்னா 15 சென்டிமீட்டர்லேருந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கிங்கன்னா அது 15 சென்டிமீட்டரில் அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் கூட மாறாது. அதையும் தாண்டி பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னா அல்டிமேட் ஈல்டு பாயிண்ட் என்னென்னா அந்த மெட்டீரியல் வந்து கிராக் விட ஆரம்பிக்கும். அதுதான் பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ அதுவும் அதிகமாக போயிட்டு வேறு என்ன ஆகும், ஃப்ராக்சர் தான் ஆகிடும். அவ்வளோதான், உடஞ்சிருச்சு அந்த மெட்டீரியல். இப்போ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் வேறு மாதிரி கிராஃப் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் வேறு மாதிரி கிராஃப் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டிலுக்கு இது மாதிரி கிராஃப் வரும், டக்டைலுக்கு இது மாதிரி கிராஃப் வரும், பிளாஸ்டிக்கு இது மாதிரி கிராஃப் வரும், கோல்டுக்கு இது மாதிரி கிராஃப் வரும், அலுமினியத்துக்கு இது மாதிரி கிராஃப் வரும். இது மாதிரி தான் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் வேறு மாதிரி கிராஃப் வரும். இப்போ இந்த கிராஃப்லாம் எது மூலயமா வந்துச்சு தெரியுமா? இந்த கிராஃப்லாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிசிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும்போது அது விட்டுட்டிங்கன்னா திருப்பி போயிடும். அதுதான் வந்து எலாஸ்டிசிட்டி. பிளாஸ்டிசிட்டினா என்னதுன்னா அந்த மெட்டீரியல் வந்து நீங்கள் திருப்பி அந்த ஃபோர்ஸ்லேருந்து விட்டுட்டிங்கன்னா திருப்பி வராது. அதுதான் வந்து பிளாஸ்டிசிட்டி. க்ரீப்னா என்னென்னா அது ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸு. இப்போ இந்த கிராஃப்லாம் எது மூலயமா வந்துச்சுன்னா இந்த யூடி மிஷின் மூலமாக தான் வந்துச்சு. இந்த யூடி மிஷினோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின். இப்போ இந்த கிராஃப்னா என்னென்னா இந்த மேலே இருக்கிற பகுதி மட்டும் தான் லோடு கொடுத்து இழுக்க ஆரம்பிக்கும், கீழே இருக்க பகுதி அப்படியே கெட்டியமாக பிடிச்சிக்கும். இப்போ ப்ரொபோஷனல் லிமிட்னா இவ்வளோ தூரம் போயிட்டு இதுதான் ப்ரொபோஷனல் லிமிட்டான இருக்குது, விட்டுட்டிங்கன்னா திருப்பி வந்துடும் அதோட பொசிஷனுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஈல்டு பாயிண்ட்னா கொஞ்சம் ஒல்லி ஆகிடும், ஆனால் லென்த்து வந்து அதிகமாகிடும், திருப்பி அதோட பொசிஷனுக்கு திருப்பி வராது. இதுதான் ப்ரொபோஷனல் லிமிட். இப்போ அதையும் தாண்டி நெக்கிங்னா என்னென்னா அதுதான் லோவர் ஈல்டு பாயிண்ட்டு. இந்த இடம் வந்து குட்டி ஆகிடும், அதுதான் நெக்கிங். இப்போ அதையும் தாண்டி போயிட்டுனா பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னா அந்த இடத்துல வந்து கிராக் விட ஆரம்பிக்கும் கரெக்டாக இங்கே. இதுதான் பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ். அப்புறம் போயிடுச்சுன்னா அந்த இடம் வந்து உடஞ்சிரும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து கேட்டிருந்தேன், நம்ம வந்து மூணுத்தில் எது ஸ்ட்ராங்குன்னு சொல்லும் போது அயன் தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த அயன் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து உடைக்கும் நம்ம தெரியுமா? தெரியல. எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து உடைக்க முடியும் பார்த்தீங்கன்னா 165 GPa ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அயன் ராடை வந்து நம்ம உடைக்க முடியும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு 3 மெட்டீரியலில் எது ஸ்ட்ராங்குன்னு சொல்லும் போது அயன் சொன்னோம். அதுக்கு நம்ம என்னென்ன பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெயின் பார்த்தோம். ஆனால் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த யூடிஎம் மிஷினை வந்து யூஸ் பண்ணால் அந்த அயன் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து உடையும்ட்டு கண்டுபிடிக்க முடியும், கிராஃப்டையும் கண்டுபிடிக்க முடியும். தேங்க்யூ.